வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான கறி குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், இது நான் மண்சட்டியில் செய்ய போகிறேன். மண்சட்டியில் செய்கிற எந்த ரெசிபியாக இருந்தாலும், எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ருசியாக, சுவையாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மசாலா அரைக்கணும். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வறுக்கணும். இதெல்லாம் சேர்த்து வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். ஸோ இந்த வாசனை வந்த பிறகு இதில் 12 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி நறுக்கி போட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ மசாலாவுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இது எல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றி மசாலா நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். முதல்ல அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அடுத்தது கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவை நல்லா மையாக அரைச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்யலாம். இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நான் மண்சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். மண்சட்டியில் நம்ம எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மண்சட்டியை நல்லா கழுவி ஸ்டவ் மேலே வச்சு இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது இதில் 20 சின்ன வெங்காயம் மெலிசா நறுக்கி போட்டு, இதோட சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு, 2 பச்சை மிளகா நீளமாக கீறி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல பொன்னிறமாயிருக்கு. அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 4 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ மட்டன் எலும்போட எடுத்திருக்கேன். மட்டனை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு அரைச்ச மசாலா பேஸ்ட்டை மட்டனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ் எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆயிருக்கு. அடுத்தது இதில் 6 கப் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். சுடு தண்ணி ஊற்றுறதுனால மட்டன் பீசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். குழம்பு கொதிச்ச உடனே மண்சட்டியை மூடி ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு, குழம்பு நல்லா திக்கா இருக்கு.
டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அருமையான மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. இது நல்ல சூடாக நீங்கள் இட்லியோட இல்லைன்னா தோசையோட இல்லைன்னா ரைஸோட கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பத்துக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மண்சட்டி இல்லைன்னா நீங்கள் இது ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரத்துலையும் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.